பாஜகவிடம் அடிமை சாசனத்தை எழுதி வைத்துவிட்டு நேற்று நடந்த முருகர் மாநாட்டில் அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, பாஜகவில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை இடையே யார் பலமுடையவர் என்கிற போட்டி நிலவுவதாகவும் அதற்காக தான் முருகர் மாநாடு நடைபெற்றதாக கடிந்துரைத்தார். பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு என வினா தொடுத்த அமைச்சர் சேகர்பாபு, பவன் கல்யாண் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும் என அறைகூவல் விடுத்தார். பாஜகவிடம் அடிமை சாசனத்தை எழுதி வைத்துவிட்டு நேற்று நடந்த முருகர் மாநாட்டில் அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் சேகர்பாபு, முருகர் மாநாடு கடந்து சென்ற அரசியல் மாநாடு எனவும் அது ஒரு நாள்கூத்து எனவும் கடிந்துரைத்துள்ளார். அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். இப்பொழுது பாஜகவில் நடப்பது உண்மையிலேயே மனசாட்சி உள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா? இதுதான் இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி. ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றார். பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன். இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றார். அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை. இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அந்த போட்டியின் முடிவு தெரிவிட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம். பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? யார் அவர்? வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.